வண்டியை பார்க் பண்ணிட்டு போனால் இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து இடிச்சு பம்பரில் நின்றுட்டுருக்க வண்டியில் இடித்து பம்பரை ஃபுல்லாக வளைச்சி இங்கே போய் இடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பம்பர் தான் மறுபடியும் கொஞ்சம் வெளியே இழுத்து விடணும். பம்பர் இல்லைன்னா வண்டியை தான் உடச்சிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான், வெளியே இழுத்தாச்சு. இப்போ இந்த போல்ட்டை டைட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சது. இந்த பக்கமும் கேப் இருக்குது, இந்த பக்கமும் கேப் இருக்குது. பட் போல்ட் மட்டும் நல்லா டைட் பண்ணணும். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த பக்கமும் டைட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், கேப் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பம்பர்லாம் போடுறது கம்பெனிலே வந்து நமக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக கம்பெனியில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி சின்ன வண்டிக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் வந்து வெல்ட் அடிச்சிருப்பாங்க. அடியில் ஒரு கிளாம்பை வெல்ட் அடித்து அதுலேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெல்ட் அடிக்கும் போது அங்கே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஒரிஜினலாக கம்பெனியில் வர பெயிண்டிங்கும் நம்ம அதை போய் வெல்ட் அடித்தோன்னா ஈஸியாக துருப்பிடிச்சிடும். அவ்வளோதான், இது இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நாங்கள் இது போட்டு அங்கங்கே இது இடித்து அதுக்கப்புறம் அங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னா இது இல்லைனா எவ்வளோ டேமேஜ். நம்ம இந்த வண்டிக்கும் இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் மாற்றிருக்கோம் ஃபுல்லாக. ஒரு 50,000 ரன் ஆச்சுனாலே எல்லா வண்டியிலும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக தான் ஆகிடும். நம்ம எங்கே ஓட்டுன்றதை பொறுத்து இருக்குது. ஹைவேஸ்லேயே ரன் பண்ணோன்னா நமக்கு அவ்வளோவா சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணாது, அதனால் ரொம்ப லைஃப் வரும். அதிகமாக நம்ம சிட்டிக்குள்ளேயே ட்ரைவ் பண்ணுறோம், அங்கங்கே ரோடு ஆஃப் ரோட் மாதிரி ட்ரைவ் பண்ணுறோன்னா சீக்கிரமாகவே சஸ்பென்ஷன் ஃபால்ட் வந்துடும்.